68வது அருமனை கிறிஸ்துமஸ் விழாவானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருமனை என்ற இடத்தில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் இணைந்து பங்கேற்பதால் சர்ச்சையானது எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைத்து வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஐவர் குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தாவேகாவுடன் இணைந்து இந்த விழாவில் பங்கேற்பதால் சர்ச்சையானது எழுந்திருக்கிறது. தாரகை கட்பட் எம்எல்ஏ, அதே போன்று பிரின்ஸ் எம்எல்ஏ, ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, விஜய் வசந்த் எம்பி, ராபர்ட் புரூஸ் எம்பி, சபீன் தமிழக வெற்றி கழகத்தின் குமரி மேற்கு மாவட்ட செயலாளர், கிருஷ்ணகுமார் தமிழக வெற்றி கழக குமரி மத்திய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருவரும் இணைந்து இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக அருண்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் கலந்து கொள்கிறார். அதே போன்று கேக் வெட்டி சிறப்புரையாற்றக்கூடியவர் ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். தற்பொழுது வரை காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க தாவேகாவுடனும் கூட்டணி அமைக்கலாம் என்றும் கடந்த சில நாட்களாக செய்திகளானது உலா வந்த வண்ணம் இருக்கிறது. இதற்காக கடந்த சில நாளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் இணைந்து ஒரு விழாவில் பங்கெடுப்பது தற்பொழுது சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை நிலையானதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. வரக்கூடிய தேர்தலில் திமுக தலைமையில் தேர்தலை சந்திப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் கன்னியாகுமரி மாவட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள இருப்பது சர்ச்சைகளை எழுப்பியிருக்கிறது. ஒருவேளை திமுக போதிய இடங்களை ஒதுக்கவில்லை என்றால் அவர்கள் தாவேகாவுடனும் கூட்டணி அமைப்பதற்கு திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பது சலசலப்பை உண்டாக்கியிருக்கிறது.